கடவுள் நம்மோடு இருக்கிறாரா என்பதை எப்படி அறியலாம்? ஒரு நாள் ராஜ் என்ற இளைஞன் கடவுளிடம் கேள்வி கேட்டான். கடவுளே, நீ உண்மையில் நம்மோடு இருந்தால் நான் ஏன் எப்போதும் தனியாக உணர்கிறேன்? அந்த இரவு அவன் கனவில் கடவுள் தோன்றினார். கடவுள் அமைதியாகச் சொன்னார், மகனே, நீ உன் மனதை அமைதியாகக் கேள். நான் அங்கேயே இருக்கிறேன். அடுத்த நாள் ராஜ் வேலைக்குச் சென்றபோது அவனுடைய வேலைப்பதிவில் பெரிய பிழை ஒன்று நடந்தது. மேலாளர் கோபமாக இருந்தார். ராஜ் மனம் உடைந்தான். ஆனாலும் உடனே ஒரு உள்ளுணர்வு எழுந்தது. சாந்தமாக இரு, இது கூட கடவுளின் திட்டம். அவன் அமைதியாகச் செயல்பட்டான். சில மணி நேரங்களில் பிரச்சினை தானாகத் தீர்ந்தது. அந்த நிமிஷத்தில் அவன் புரிந்து கொண்டான், கடவுள் வெளியில் இல்லை, என் உள்ளே உள்ள அமைதிதான் அவர். பின்னர் அவன் உணர்ந்தது, நம்மை வழிநடத்தும் நல்ல எண்ணம் வந்தால், நம்மை ஆற்றும் ஒரு அன்பு சக்தி உணர்ந்தால், நம்மை காப்பாற்றும் அதிசயம் நடந்தால், அதுவே கடவுளின் இருப்பின் சாட்சி. பாடம்: கடவுள் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். ஆனால் அவர் சத்தமாக பேச மாட்டார். அவர் நம் அமைதியிலும் நம்பிக்கையிலும் பேசுகிறார். நாம் மனதை அமைதியாக வைத்தால், நம்முள் இருக்கும் அந்த ஒளி, அதுவே கடவுள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.